श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपतयोः अर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाख्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरं संश्रये देशिकेन्द्रं तियन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्ति सरस्वतीं संश्रितकामधेनुं तत्प्रेषश्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदविष्टवार्हां वाचं प्रसन्नं सुरां मम संविदेहि रामानुजयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां मत्स्मदीयाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतः तथैतराणि तनाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य देहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानां माद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गुरुकुलं प्रणमामि मूर्धना बोधं सरच्चमहिताक्वयभट्टनाथश्ची भक्तिसारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्घ्रिरेणुपरकारितीन्द्रविष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मृत्यं कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोपिप्रकाशाभियाविद्यं नगदन्दमः प्रायप्रवदने पुंसां पौनःपुण्यं निवारेण हस्तश्रीरङ्गभर्तृम्बाम् अव्याघाते मुद्रितः साध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वदे रामदूतकृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சிருக்கும் 8ஆம் பத்து திருக்கண்ணபுரம் விஷயமான பாசுரங்கள் 8ஆம் பத்தில் 4ஆம் திருமொழி முடிஞ்சு 5ஆம் திருமொழி இன்றைய தினம் நமக்கு ஆரம்பம். ஆழ்வார் எம்பெருமானுடைய சம்பந்தம் உள்ள ஒரு பொருளை கொண்டு அதெல்லாம் நீ எம்பெருமானிடத்திலே போய் அந்த வாசனைகளாம் ஏற்றுக்கொண்டு மீண்டும் வந்து என் மீது நீ அப்படியே ஊத வேண்டும் என்பதாக தும்பிகளை கேட்டுக்கொண்டதாக முந்தின திருமொழியில் பார்த்தோம். அவைகளும் என்ன பண்ணா போய் இது மாதிரி பெருமாள்கிட்ட இருக்கக்கூடியத சுகந்தங்கள் அவனுடையதான பரிமளம் வைக்க திருத்துழாவில் இருக்கக்கூடியதான அந்த போக்கியத்தை அது திருப்பி கொண்டு வந்து கொடுத்தால் அனுபவிக்கலாம் என்று அந்த நாயிகா பாவத்தில் ஆழ்வார் அதை எதிர்பார்த்து காத்திருந்து கடைசியில் அது நடக்கலை. அதனால துக்கம் இன்னும் ஜாஸ்தியாச்சு. துக்கத்தை கொடுக்கக்கூடிய பதார்த்தங்களும் ஜாஸ்தி ஆயிடுது. அந்த பதார்த்தங்களை பார்த்தபோது என்னாச்சுன்னா இருட்டு வந்து சேர்ந்தது. ஹிதம் சொல்வாரும் இல்லை, யாரையாரும் அழைக்க வேண்டி இருந்தது, ஒருவரும் இல்லை. தானும் இந்த இருள் சூழ்ந்த ராத்திரியுமாக இருந்தது. அப்ப மனசுல இந்த கண்ணனை பிரிந்த கோபிமார்கள் என்ன பாடுபட்டாலோ அது நாயிகா பாவத்தில் தான் ஒருவளாகப்படுவதாக அனுபவிக்கிறார். இங்கே பாசுரங்கள் பார்த்தா தந்தை காலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்றல் பின் தமியேன் தன் சிந்தை போயிற்று திருவருள் அவனிடை பெரும் அளவு இருந்தேனை. தந்தை காலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்றல் பின் தமியேன் தன் சிந்தை போயிற்று திருவருள் அவனிடை பெரும் அளவு இருந்தேனை. அந்தி காவலன் அமுதூறு பசுங்கதிரவை சுட அதனோடும் மந்தமாருதம் வனமுலை தட வந்து வலி செய்வது ஒழியாதே.
அந்திகாவலன் அமுதுருவ அந்திகாவலன் அமுதூறு பசுங்கதிரவை சுட அதனோடும் மந்த மாருதம் வனமுலை தடவந்து வலி செய்வது ஒழியாதே. தந்தை காலில் விலங்கு அற வந்து தோன்றிய தோன்றல் பின் அப்படின்னு பதம் போட்டார். ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி பார்த்தா தேவகி வசுதேவன், அதாவது தேவகி வயிற்றிலே பிறக்கக்கூடிய 8வது குழந்தையாலே தனக்கு மிருத்யு என்று அசரீரி சொல்ல கேட்டு கம்சன் தேவகி வசுதேவர்களை சிறையிலே அடைத்தான். கைகாலெல்லாம் விலங்கெல்லாம் போட்டு வச்சிருந்தான். அப்படி இருக்கிற பொழுது தேவகியினுடைய 8வது கர்ப்பத்திலே எம்பெருமான் குடிகொண்டு தேவகி மைந்தனாக ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் 8வது தேதி என்று பாதிராத்தில் அவதாரம் பண்றார். காராகிரகத்தில் அவதாரம். கம்சன் வசுதேவன் காலில் போட்டிருந்த விலங்கு தானே அவிழ்ந்து விழுந்ததுங்கிறாருங்க பாகவதத்தை பார்த்தோம்னா. ஏன்னா பகவானுடைய சங்கல்பம் எதற்காக அவதாரம் பண்ணமோ அந்த அவதார காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுக்காக பிறந்த சாதாரண குழந்தை மாதிரி பிறந்திருந்தாலும் முதல்ல தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் என்றெல்லாம் அப்ராகிருத தேஜோமயமான குழந்தையாக தான் பெருவாழ்நதி பட்டவர்தனமாக காட்டிக்கொண்டு பிறந்தாலும் உபசம்ஹர விஸ்வாத்மனை என்று அம்மா பிரார்த்திச்சின்றதினாலே பிராகிருத சிசு போல அவன் ஆனான். சாதாரண குழந்தை போல ஆனபோதிலும் வசுதேவரிடத்திலே தன்னை எடுத்துச் சென்று நந்தபிரஜத்திலே சேர்க்கும்படி நியமித்ததினாலே அவர் அந்த குழந்தையை எடுத்துன்னு போகணும். யமுனையை கடந்து சென்று நந்தபிரஜத்தில் இந்த குழந்தையை கொண்டு விட்டுட்டு அங்கே இருக்கிற பெண் குழந்தையை அழிச்சோன்னு இத்தனை காரியம் அவர் பண்ணி ஆகணும். அதற்கு வேணுங்கிற ஏற்பாடை பகவானே பண்ணினான்கிறார் பாகவத்தில். அதாவது கம்சன் வசுதேவர் காலில் போட்டிருந்த விலங்கு தானே விழுந்தது. பிறர் போட்டு விலங்கு போக்கிறவன் தானிட்ட விலங்கை நீக்கி விட்டானோ என்று நினைத்து அந்த சுவாமியான கண்ணன் பின் நெஞ்சே அனுப்பினேன்கிறார். தந்தை காலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்றல் பின் தமியேன் தன் சிந்தை போயிற்று. அப்படி தன் தந்தையினுடைய காலில் இருந்த தலையை அவன் நீக்கினானே அந்த எம்பெருமான், அவனை நினைத்து அந்த கண்ணனுக்கு பின்னால என் நெஞ்சை அனுப்பினேன். அவனே நினைச்சிருந்தேன் அருளாது ஒழியுமே திருவருள் அவன் இடை பெருமளவு இருந்தேனை. என்னைக்கான அவன் அருள் ஒரு நாள் கிடைக்கும்னு காத்திருந்தேன், அது கிடைக்கல. அப்புறம் எப்படி இருக்குன்னா ஒரு வீட்டை காக்கக்கூடியவரே திருடுற மாதிரி இந்த வேலையே பயிர மேயறதுன்னு சொல்லுவாள். அது மாதிரி ராத்திரிக்கு அரசனான அமிர்தமயமான கிரணங்களுடைய சந்திரன் தன் கிரணங்களாலே என்னை சுடரான். அந்திகாவலன் அமுதூறு பசுங்கதிர் அவை சுட அதனோடும், அது மாத்திரமில்லாமல் அதனோடு தென்றல் காற்று அழகான என் முலைகள், அதாவது என்னுடைய கொங்கைகளை அவன் தொட்ட விடமெல்லாம் இது போய் தொட்டு மிகவும் துக்கப்படுத்துறது, துன்பப்படுத்துறது, அவன் நினைவு எனக்கு ஜாஸ்தி வர முடிவா பண்றது, ஒருபோதும் விடாமல் ஹிம்சிக்கிறதுன்னா. மந்தமாருதம் வனமுலை தடவந்து வலி செய்வது ஒழியாதே என்று அந்த நாயிகா பாவத்தில் அனுபவிச்சார் முதல் பாட்டில். 2வது பாசுரத்தில் சொல்லும்போது மாறிமாக்கடல் வளை வணர்கீழையவன் வரை புரை திருமார்பில் மாறி மாக்கடல் வளை வணர்கீழையவன் வரை புரை திருமார்பில் தாரின் ஆசையில் போயின நெஞ்சமும் தாழ்ந்தது ஓர் துணை காணேன். தாரின் ஆசையில் போயின நெஞ்சமும் தாழ்ந்தது
ஓர் துணை காணேன் ஊரும் துஞ்சிற்று உலகமும் துயின்றது ஒளி அவன் விசும்பு இயங்கும் தேரும் போயிற்று திசைகளும் மறைந்தன செய்வது ஒன்று அறியேன் ஊரும் துஞ்சிற்று உலகமும் துயின்றது ஒளியவன் விசும்பு இயங்கும் தேரும் போயிற்று திசைகளும் மறைந்தன செய்வது ஒன்று அறியேனே. மாரிமா கடல் வளை வனக்கு இளையவன் சொல்றாருங்க. எப்படி இருக்கான்னா, மாறி மாக்கடல் வளைவனற்கு இளையவன், மேகம் போன்றவன், பெரிய சமுத்திரம் போன்ற நிறமுள்ளவன், அப்புறம் சங்கு போன்ற வெளுப்பு வர்ணமுள்ள பலராமுடி தம்பி கிருஷ்ணன், அவனுக்கு இளையவன். எப்படிப்பட்டவன்? மேகம் போன்றவன், மாக்கடல் வளை, அதுக்கப்புறம் சமுத்திரம் போன்ற நிறமுள்ளவன், வளைவனருக்கு இளையவன், சங்கு போன்ற வெளுப்பு வர்ணமுள்ள பலராமுடி தம்பி கிருஷ்ணன். வரை புரை திருமார்பில், அவருடைய மலை போல் இருக்கிற திருமார்பில் இருக்கும் இரண்டு நீரறிவு போல் இருக்கும் மாலையில் ஆசியாலே என் நெஞ்சம் அவனிடம் போயிற்று. நான் தாரினாசினால் போயின நெஞ்சமும் தாழ்ந்தது. அப்படி போச்சே, அது மீண்டும் என்னிடம் திரும்பாமல் அங்கேயே கால் தாழ்ந்தது. என் நெஞ்சு போன நெஞ்சு திரும்பி வரல. ஓர் துணை காணேன், நாயகனும் வரல. ஊர்ல இருக்கிறவாள்லாம் எல்லாரும் தூங்குறா. ஊரும் துஞ்சிற்று உலகமும் துயின்றது. உதவி செய்வார் ஒருவல்ல, அதுவில்லாமல் உலகத்தில் உள்ளாரு எல்லாரும் தூங்குறா. அப்புறம் ஆசுவாசப்படுத்துகிறான சூரியனும் ஆகாசத்தில் மறைஞ்சிட்டான். ஒளியவன் விசும்பி இயங்கும் தேரும் போயிற்று திசைகளும் மறைந்தன செய்வது ஒன்று அறியேனே. அப்ப அந்த சூரியன் ஆகாசத்தில் மறைஞ்சு போனானே, சஞ்சரிக்க இடமில்லாமல் போனானா, அவன் போனாலும் அவனுடைய ரதம் இருக்கணும், அந்த தேரும் இல்லை. அதுவும் இருந்தா நான் ஜீவிச்சிருப்பேன். அந்த ரதமும் போயிட்டு அவனை கொண்டுதானே கிழக்கு மேற்குன்னு திசைகள் எல்லாம் அறிய முடியும். அந்த சூரியனே மறைஞ்சு விட்டானே, அதனால திக்குகளும் தெரியல, திசைகளும் மறைந்தன. புறம்புள்ளார் ஒருவரும் இல்லை, நெஞ்சும் குடி போயிற்று. நீ என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு செய்வது ஒன்று அறியேனே என்பதாக இரண்டாவது பாசுரத்தில் இந்த நாயகியினுடைய புலம்பலை அனுபவிக்கிறார். இங்க பார்த்தா அதுக்கப்புறம் மூன்றாவது பாசுரத்தில் ஆயன் மாயமே அன்றி மற்ற என் கையில் வளைகளும் இறை நில்லா. ஆயன் மாயமே அன்றி மற்ற என் கையில் வளைகளும் இறை நில்லா. பேயின் ஆறுயிர் உண்டிடும் பிள்ளை நம் பெண் உயிர்க்கு இறங்குமோ. பேயினாருயிர் உண்டிடும் பிள்ளை நம் பெண் உயிர்க்கு இறங்குமோ. துயமாமதிக்கதிர் சுட துணை இல்லை. தூய மாமதிக்கதிர் சுட துணை இல்லை. இணைமுலை வேகின்றதால் ஆயன் வேயினுக்கு அழிகின்றது உள்ளமும் அஞ்சே நண்பாரில்லை. தூய மாமதிக்கதிர் சுட துணை இல்லை. இணைமுலை வேகின்றதால் ஆயன் வேயினுக்கு அழிகின்றது
உள்ளமும் அஞ்சேலென்பார் இலையே அஞ்சேலென்பார் இலையே. கண்ணன் வந்திருந்தான். ஆயன் மாயமே அன்றி பிரிஞ்சான். பிரியும் போது நான் பிரியேன், பிரிந்தால் தரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே பிரிஞ்சான். ஆனா ஆயனுடைய மாயமே என்று அந்த வஞ்சனை தான் மிஞ்சிட்டு. அவன் போனதும் கைவளைகள் ஒரு க்ஷணம் கூட கையில் நிற்கல. மற்ற என் கையில் வளைகளும் இறை நில்ல. ஆயன் மாயமே என்று இந்த மாயம்தான் மிஞ்சித்து, அவனுடைய வஞ்சம்தான் மிஞ்சிட்டு. என் கையில் இருந்த வளைகளும் கையில் இல்லை. அது கேட்டுப்படுத்து. முதல்ல பூதன கையிலே அகப்பட்டு அவள் உயிருண்டவன் நம் பெண் உயிருக்கு துக்கிக்குமோ? பேயின் உயிருண்டவன் பெண் உயிரை விடுவனோ? தான் பேயினாயிருண்டிடும் பிள்ளை நம் பெண்ணுயிருக்கு இறங்குமோ? தோஷமில்லாத சுத்தனான சந்திரனுடைய கிரணங்கள் நெருப்பவாரி இறைக்கின்றன. நல்ல குளிர்ச்சியாக இருக்க வேண்டிய, தன்மையாக இருக்க வேண்டிய அந்த சந்திரனுடையதான கிரணங்கள் அப்படியே அக்னியை மேலே கொட்டுற மாதிரி இருக்கணும். தூயபாமதிக்கதிர் சுடத்துணையில்லை. அது மாத்திரமா, இடைமுலை வேகின்றதால் இரண்டு முலைகளும் அப்படியே வேகின்றன, அது அவிப்பார் இல்லை. அதாவது கட்டனுடைய புல்லாங்குழல் ஓசைக்கு நெஞ்சு அழிகின்றது. ஆயன் வேயினுக்கு அழிகின்றது உள்ளமும். பிராமணர்கள் புல்லாங்குழல் வாய்ச்சால் ஒரு நெஞ்சு அழியாது. அஞ்சாதே, பயப்படாதே, மாசுச்சகா என்று சொல்வார் கூட இல்லை. அஞ்சேல் என்பார் இல்லையே. நீ கவலைப்படாதே, துக்கப்படாதே, பயப்படாதே என்று சொல்றவாளே இல்லையே என்பதாக அப்படி இந்த பாசுரத்திலே அந்த பிரிவாற்றமான அப்படி புலம்புகின்றாள். அடுத்த பாசுரத்தில் கையங்குள் புண்தலை களிறு உந்து வெம்திரல் கடல் மன்னர் பெரும் போரில் மயங்க. கயங்குள் புண்தலை களிறு உந்து வெம்திரல் கடல் மன்னர் பெரும் போரில் மயங்க. வெண் சங்கம் வாய் வைத்த மைந்தனம் வந்திலன் மறிகடல் நீர் தயங்கு வெண் திரை திவலை நுண் பனி என்னும் தழல் முகந்து இளமுலை மேல் இயங்கும் மாருதம் விலங்கில் என் ஆவியை எனக்கு எனப் பெறலாமே. எப்போதும் தன்னை மதித்திருப்பதாலே துரட்டியாலே குத்தப்பட்டு எப்போதும் குறையாமல் புண்களை தலையில் உடைய யானைகள் பல்லாயிரக்கணக்கான பாரத யுத்தம். கயம் கொள் புண் தலை களிறு உந்து வெந்திரல் கடல் மன்னர் பெரும் போரில், பெரும் போர் மகாபாரதம் இல்லையா, பாரத யுத்தத்தில் வந்திருக்கு. அவைகளை ஏறி யுத்தம் செய்ய வந்த அரசர்கள் பல்லாயிரக்கணக்கான துரியோதனன் பக்கத்திலே வந்திருக்கிறார்கள். வீரக்கடலுடைய ராஜாக்கள் யுத்தத்தில் இவர்கள் மார்பு பிளக்கும்படி பாஞ்சஜன்யம் என்கின்ற சங்கத்தை வாயில் வைத்தூதிய கிட்டனும் வரலினான். கயம் கொள் புண் தலை களிருந்து வெந்திரல் கடல் மன்னர் பெரும் போரில் மயங்க வெண் சங்கம் வாய் வைத்த மைந்தனும் வந்திலன். சகோஷோ தார்தராஷ்டிரானாம் ஹிருதயானி விதார. ஏன்னா அந்த சங்கம் வாயை வச்சு சங்கத்தை ஊதினாலே பிராணம் விடுவான் அவனுக்குலாம். அவன் வரல, அவனை வருவானா பாரு. இப்போது அவன் உதவவில்லை. மறிகடல் நீர் தயங்கு வெண் திரை திவலை. மேல சொல்றார், அவன் கிருபை பண்ணினான் வீழலாம். அலை கிளர்ந்து வருகின்ற சமுத்திர ஜலத்திலே அசைந்து வருகின்ற வெளுத்த அலைகளுடைய திவலை ஆகிறது. நுட்பமான ஜலத்துளிகளை முகந்து வந்து
அவன் பரிவை பொறுக்காத முறைகளிலே வாரி இறைக்கின்றது தென்றல் காற்று. தயங்கு வெண் திரை திவலை நுண் பனியனும் தழல் முகந்து இளமுலை மேல் எங்கு மாருதம், அந்த மாருதம் அந்த காத்து விலங்கில் என் ஆவியை எனக்கெனப் பெறலாமே. ஓரளவிலே ஸ்திரீவதை செய்யலாகாது என்று தென்றல் அதுவும் வராமல் நின்றுடுத்துன்னா நான் உயிரோடு, அதாவது தென்றல் நின்றுவிட்டால் நான் உயிரோடு இருக்கலாம், விரோதியை ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டுகின்றாள் அவள். பிராட்டி ராவணனையே நீ என்னை பெருமாளோடு சேர்க்கலாகாதோ அப்படின்னு சொன்ன மாதிரி அங்கு அவளை தயங்கு வெண் திரை துவலை நுண் பனியனும் தழல் முகந்து இளமுலை மேல் எங்கு மாருதம் விலங்கில் என் ஆவியை எனக்கெனப் பெறலாமே. இப்படி பலவாறு அந்த கண்ணபுரத்து எம்பெருமானை நினைத்து அப்படி அந்த நாயிகா பாவத்தில் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அருளிச் செயல் ஆரம்பம். திருமங்கை ஆழ்வார்களுடைய பெரிய திருமொழி 8ஆம் பத்தில் 5ஆம் திருமொழி 4 பாசுரங்கள் பார்த்துருக்கோம். நாயிகா பாவம் திருக்கண்டபுரத்து பெருமான் விஷயமானது. இன்றைக்கு 8ஆம் பத்து 5ஆம் திருமொழி 5வது பாசுரத்திலிருந்து நமக்கு அனுபவம். 7 மாமரம் துளைபட சிலை வளைத்து இலங்கையை மலங்குவித்த ஆழியான் நமக்கு அருளிய அருளொடும் பகல் எல்லை கழிகின்றதால் தோழி நாம் இதற்கு என் செய்தும் துணை இல்லை. சுடர்படு முதுதீரில்லாழ வாழ்கின்ற ஆவியை அடுவது ஓரந்தி வந்து அடைகின்றதே. 7 மாமரம் துளைபட சிலை வளைத்து இலங்கையை மலங்குவித்த ஆழியான் நமக்கு அருளிய அருளோடும் பகல் எல்லை கழிகின்றதால் தோழி நாம் இதற்கு என் செய்தும் துணை இல்லை. பிறருக்கு நம்பிக்கை உண்டு பண்ண காரியம் செய்வதற்காக கூட காரியம் செய்கிறவன். ஏன்னா 7 மாமரம் துளைபட சிலை வளைத்துங்கிறார். அதாவது சுக்ரீவ மகாராஜாவுக்கு தன்னுடைய பலத்திலே வாலியை கொள்வதற்கு ராமபிரானுக்கு பலம் இருக்குமோ இல்லையோ என்ற சந்தேகம் வந்தது சுக்ரீவனுக்கு. அவன் முகபாவத்தை எழுந்திய அவன் மனசில் இருக்கிற சந்தேகத்தை புரிந்து கொண்டு அவனுடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்காக 7 சால விருட்சங்களில் துளை போட்ட வில்லை வளைத்து அம்பு போட்டவன். அப்புறம் இலங்கையை மலங்குவித்த ஆழியான் லங்கா நகரத்தை கலங்க பண்ணின கடையாழியுடையவன். அவன் நமக்கு அருளிய அருளோடும் பகல் எல்லை கழிகின்றதால் அவன் நமக்கு பண்ணின கருணை இருக்க அதோடு பகலும் போயிடுது. அவன் கருணை போன மாதிரி பகலும் போய்விட்டது. அப்ப அந்த அருள் கருணை போகவே பகலும் போயிற்று. சகியே இனி நாம் இதற்கு என் செய்வது? தோழி நாம் இதற்கென் செய்தும் துணை இல்லை. வேற துணை இல்லை. நாம் 2 பெண்களாக இருப்பதோ உதவி செய்வர்கள் யாரும் இல்லையே. சுடர்படு முதுநீரில் ஆழ ஆழ்கின்ற ஆவியை அடுவதோர் அந்தி வந்து அடைகின்றதே. சூரியனும் தான் தோன்றிய சமுத்திரத்திலே பிரவேசித்து அஸ்தமித்து விட்டான். ஜீவிப்பதிலே ஆசையுடைய பிராணனை போகும்படி செய்கின்ற ஒரு சாயங்காலம் வந்துவிட்டதே, என்ன செய்வது என்பதாக பிரிவாற்றாமையினாலே அப்படி புலம்புகின்றாள். முறியும் வெண்திரை முதுகயம் தீப்பட முழங்கு அடல் எழியம்பின் வரிகொள் வெஞ்சிலை வளைவித்த மைந்தனும் வந்திலன் முறியும் வெண்திரை முதுகயம் தீப்பட முழங்கடல் எரியம்பின் வரிகொள் வெஞ்சிலை வளைவித்த மைந்தனும் வந்திலன் என் செய்கேன். எரியும் வெங்கதில் துயின்றது பா
கண் துயிலா கரிய நாழிகை ஊழியில் பெரியன கழியும் ஆறு அறியேனே ஏ முறியும் வெண்திரை முதுகயம் தீப்பட கிளர்ந்து சஞ்சரிக்கின்ற வெளுத்த நிறமுள்ள அலைகளுடைய பழமையான சமுத்திரம் நெருப்பு கொளுத்தி விட, அதாவது எரியுது, சப்தத்தோடு கூடின நெருப்பை கக்குகின்ற அம்பையுடைய வில்லை வளைத்த சக்கரவர்த்தி திருமகன் வரல. பலிகொள் வெஞ்சிலை வளைவித்த மைந்தனும் வந்திலன் என் செய்கேன். எப்படிப்பட்டவனவன்? கடலிலே ஆக்னேயாஸ்திரம் தொடுத்த வீரன் வரல. இனி ஒரு பெண் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியுமோ? என் செய்கேன். எரியும் வெங்கதிர் துயின்றது. தன்னுடைய பதார்த்தங்களை காண்பித்து ஆஸ்வாசம் பண்ணும் சூரியனும் மறைந்தான். பாவியே இணை நெடுங்கண் துயிலா. பாவியான ரெண்டு நீண்ட கண்களிலும் தூக்க வரமாட்டேங்கிறது. கரிய நாழிகை ஊழியின் பெரியன கழியுமாறு அறியேனே. லோகதிருப்தியான சூரியன் உறங்கினால் என் கண் தூங்காதோ? ராத்திரி கருத்திருப்பதாலே அதற்கு அவயமான நாழிகையும் கருப்பாயிருக்கு, அல்லது கொடிதான நாழிகைன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட அந்திக்காலம் அது கழியாது போல் இருக்கு. ஒரு நாழிகை ஒரு யுகம் போல் செல்றது. அப்ப கழியும்னு நாம் கேள்விப்பட்டோம், இந்த நாழிகை கழியாது போல் இருக்கே, என்ன பண்றது? கரிய நாழிகை ஊழியின் பெரியன கழியுமாறு அறியேனே என்பதாக 6வது பாசுரத்தில், அப்படி ஒரு 7வது பாசுரத்தில் கலங்கமா கடல் கடைந்து அடைத்து இலங்கையல் கோனது வரையாகம் மலங்க வெஞ்சமத்து அடிசரன் துறந்தயம் அடிகளும் வரானால் கலங்க மாக்கடல் கடைந்து அடைத்து இலங்கையல் கோனது வரையாகம் மலங்க வெஞ்சமத்து அடிசரம் துறந்தயம் அடிகளும் வாரானால் இலங்கு வெங்கதிர் இளமதி அதனொடும் விடைவணியாடும் ஆயன் விலங்கல் வேயினது ஓசையுமாய் இனி விளைவதொன்றறியேனே. ஏ இலங்கு வெங்கதிர் இளமதி அதனொடும் விடைமணியடும் ஆயன் விலங்கல் வேயினது ஓசையுமாய் இனி விளைவது ஒன்று அறியேனே. கலங்க மாக்கடல் கடைந்து அடைத்து இலங்கையர் கோலது வரையாலங்க. ஒருவராலும் அளக்க முடியாத பெரிய சமுத்திரத்தை கீழ்மண் மேல் பொருளும்படி பிராட்டிக்காக அதை கடைந்தவனவன். ஏன்னா அங்க ஏதோ வியாஜம் அமுதத்திற்காக, ஆனால் அவன் பெண்ணமதை அடைவதற்காக கடைஞ்சான். அவனே அந்த கடல்ல அணையை கட்டி இலங்கைக்கு அரசனான ராவனுடைய மலை போன்ற திடமான மார்பிலே அம்பை எய்தி துடுக்கும்படி யுத்தத்திலே அம்பு எடுத்தான். அம்பு தொடுத்தவன். அப்படி யுவாவான சக்கரவர்த்தி திருமகனும் வரவில்லை. வஞ்சமத்து அடிசரம் துறந்தயம் அடிகளும் வாரான இலங்கு வெங்கதிர் இளமதியதனொடும் விடை மணியடும். பிரகாசிக்கின்ற தவிக்கின்ற கிரணங்களுடைய பாலச்சந்திரனோடு ரிஷபத்தின் கழுத்திலே கட்டியிருக்கும் மணியோசையும் என்னை ஹிம்சிக்கிறது.
அது மாத்திரம் இல்ல, ஆயன் விலங்கல் வேயினது ஓசையுமாய், இடையனுடைய கையிலே உண்டான குழல் ஓசை. கிருஷ்ணாவதாரம் பண்ணினானே, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ரெண்டு நடாடுறது மனசுல. குழலோசை என்னை முடிக்கிறது. இது என்ன ஆக போறதோ, இனி விளைவது ஒன்றறியேனே. நான் முடிந்தால் அவன் முடிவன், அவன் முடிந்தால் உலகங்களை ஆன பின்பு என்னவாய் தலை கட்டுமோ புரியவில்லையே என்பதாக அந்த நாயகி அப்படி புலம்புறா. அதுக்கப்புறம் 8வது பாசுரத்தில் முழுது இவ்வையகம் முறை கடமறைதலும், முழுது இவ்வையகம் முறை கட மறைதலும், முனிவனும் முனிவு எய்து மழுவினால் மன்னர் ஆருயிர் வவ்வியமைந்தனும் வாரானாயார். முழுது இவ்வையகம் முறை கட மறைதலும், முனிவனும் முனிவெய்து மழுவினால் மன்னராருயிர் வவ்விய மைந்தனும் வாரானால். ஒழுகு நுண் பலிக்கு ஒடுங்கிய பேடையை அடங்க சிறை கோலி, ஒழுகு நுண் பலிக்கு ஒடுங்கிய பேடையை அடங்க சிறை கோலி, தழுவும் நள்ளிருள் தனிமையின் கடியது ஓர் குழுவினை அறியேனே. ஓர் குழுவினை அறியேனே, தனிமையின் கடியதோர் கொடுவினை அறியேனே. ஒழுகுனுன் பனிக்கு ஒடுங்கிய பேடையை அடங்க அம்சிறை கோலி, தழுவும் நள்ளிருள் தனிமையின் கடியதோர் கொடுவினை அறியேனே. லோகம் முழுவதும் பிராமணர்களை முன்னிட்டுக் கொண்டு காரியங்களை நடத்துவது என்கின்ற மரியாதை குலைந்து விட்டது. முழுது இவ்வையகம் முறைகட மறைதலும், இந்த முறைகட மறைதலும் ஒரு முறை, ஏதோ ஒரு மரியாதை இருந்தது, அது போயிடுது. அவன் என்ன பண்ணா, முனிவனும் முனிவெய்து மழுவினால் மன்னராருயிர்வை வவ்வியமைந்தன். என்ன பண்ணா, ஜமதக்கினி மகரிஷியும் கோபமடைந்தான். அதற்கு காரணபூதர்களான க்ஷத்திரர்களை 21 தலைமுறை தன்னுடைய கையில் இருக்கிற மழுவாலை வெட்டி தள்ளினானே. அப்படி பலத்தை உடைய அந்த பரசுராமனும் வரவில்லை. ஏன்னா அது எம்பெருமான் ஒரு அவதாரத்தை நினைச்சு பார்க்கலாருங்க. பரசுராமனாக அவதாரம் பண்ண வந்தானே, அவரும் வரல. அது மாத்திரம் இல்லை, அது மாத்திரம் என்ன பண்றான், ஒழுகுடும் பலிக்கு ஒடுங்கிய, அங்க என்ன பண்ணா பரசுராமன் 21 தலைமுறை சத்திரிய பூண்டே இல்லாமல் அடிக்கிறேன்னா, க்ஷத்திரியர்கள் மரியாதையை குலைக்கையாலும் தன்னுடைய பிதாவை அவமானப்படுத்துகிறபடியாலும் ராஜவம்சத்தை எல்லாம் அறுத்து போட்டான். ஏன்னா அந்த கோபவரத்துக்கு காரணம் அவன் பண்ணினது. இந்த கார்த்தவீரியார்ஜுனன் அவருடைய இப்போ சங்காவுக்கு பண்ணினது, அப்பாவை ஜமதகிரியை கொண்டு விட்டாங்கன்னா, அதனால அந்த கோபம் அப்போ எடுத்த சபதம் தான். 21 தலைமுறை க்ஷத்திரிய பூண்டுகளை இல்லாமல் அடிக்கிறது மாத்திரமில்லை, அவர்களுடைய ரத்தத்தை அப்படியே குளமா தேக்கி அந்த ரத்தத்தாலே இவருக்கு நான் தர்ப்பணம் பண்றேன், நான் அப்படி பண்ணினான். அவன் அப்படிப்பட்டவன். அப்படி கோபாக்னியோடு இருக்கக்கூடியதான ஜமதகிரி பிள்ளைன்னார் தேசிய சொல்லச்சே. அதுக்கு மேல சொல்றாரு இங்க, அதுக்கு மேல என்ன பண்றது, எப்படி இருக்குது, ஒழுகுடன் பலிக்கு ஒடுங்கிய பேடையை அடங்க அம்சிறை கோடி தழுவும். கூடுகள்ல வந்து பாய்கிறது பனி. அந்த பனியில குளிர் தாங்க முடியாம இந்த பெண் பட்சிகள் அப்படிங்க நடுங்கிறது குளிர்னால. அதுக்காக ஆண் பட்சிகள் பெண் பட்சிகளின் அந்த குளிர் அடங்கும்படி
தங்கள் சிறகை விரித்து பெரிய போர்வையை போத்துற மாதிரி அப்படியே சிறகாலே அப்படி அதை மூடி அவளை அணைத்து கொள்றது. இந்த சமயத்தில் நான் அதை பார்த்தா விரகதாபம் ஜாஸ்தியாக இருக்குது இந்த நாயகிக்கு. இந்த சமயத்தில் நான் தனித்திருப்பதை காட்டிலும் கொடிய பாவம் வேறு இல்லை. இங்கே ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் குயில்களை பார்த்து பாடுறதாக ஒரு 10 பாசுரம். பிரிவாற்றாமை ஆண்டாளுக்கு. கண்ணனை பிரிஞ்சிருக்கா, ஒரு காரியமாக பண்ணி பார்க்குறா. கூடிடு கூடலேன்னா கூடலேன்னு கூடலை அழைத்து அது இது பேசாது, இன்னும் பதில் சொல்லலை. சரி, அது ஜடப்பொருளாக இருக்குது, அதனால் வேறு யாரு காதல் விழான்னு பார்த்தாலாம். வியாக்கியானம் ரொம்ப அழகுங்க. உடனே பார்த்தா அந்த தோட்டத்தில் வந்தா, செண்பக தோட்டத்தில் மரத்தில் ஜோடி ஜோடியாக குயில்கள் இருந்து, ஆண் குயிலும் பெண் குயிலும். குயில்கள் இனிமையாக குரலில் பாடும். அந்த குயிலை பார்த்து பிரார்த்திக்கிறான், என் பிரபு வர மாதிரி நீ கூவ வேண்டும். அப்போ இந்த குயில்கள் ஜோடியாக இருக்குச்சு. இவளுக்கு பிரிவாற்றாமையினால மனசில் ஒரு ஆற்றாமை, ஒரு பொறாமை. அவ என்ன சொல்றா, உன் காதலியோடு உடல் வாழ் குயிலே என் கருமாணிக்கம் வரக்கூவாய். உன் காதலியோடு உடல் வாழ் குயிலே என்ன கருமாணிக்கம் வரக்கூவா. நீ மாத்திரம் ஜோடியா நீங்க எப்படி சேர்ந்திருக்க, நான் அப்படி பிரிஞ்சிருக்கேனே, இது மாதிரி நியாயமாதுன்னு கேட்குற மாதிரி. அது மாதிரி இங்கே ஆண் பட்சிகள் பெண் பட்சிகள் குளிர் தாங்காமல் திண்டாடுறதுன்னு தன் சிறகை அப்படியே விரித்து அதால் அதை போத்தி விட்டு அப்படியே கட்டி அணைச்சிட்டு இது இருக்கு. இந்த சமயத்தில் தான் மாத்திரம் தனித்திருப்பதை காட்டிலும் கொடிய பாவம் வேறு இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதனால அது என்ன அவசியம் அனுபவத்தவியம் கிருத்தம் கர்ம சுபாசுபம் என்கிறபடியே அனுபவித்தாலும் போகாதபடி பாவம் ஒன்றாக அறிகிறேன் இல்லை. இதற்கு மேல் நரகத்தில் போய் அனுபவித்திற்கு எனக்கு ஒன்றுமே இல்லையே என்று அங்க தழுவும் நள்ளிருள் தனிமையின் கடியது ஓர் கொடுவினை அறியேனே, ஓர் கொடுவினை அறியேனே, இதற்கு மேல நரகத்தில் போய் அனுபவிப்பதற்கு ஒன்றுமே இல்லையே என்பதாக ரொம்ப கலக்கத்தோடு பேசிவிட்டதாக. அப்பதான் 9வது பாசுரத்தில் கணம் செய் மாமது கணபுரத்தவனோடும் கனவினில் அவன் தந்த மனம் செய் இன்பம் வந்து உள் புக வெள்கியன் வளை நகையிருந்தேனை. கணம் செய் மாமது கணபுரத்து அவனோடும் கனவினில் அவன் தந்த மனம் செய் இன்பம் வந்து உள்புக வெள்கி என் வளை நகையிருந்தேனை. சினம் செய்மால் விடை சிறுவணி ஓசையில் சிந்தையை சிந்துவிக்கும் அனந்தல் அன்றிலின் அறிகுரல் பாவியேன் ஆவியை அடுகின்றதே. திருக்கண்ணபுரத்திலே மதில்கள் கனமாக திருடமாக கட்டப்பட்டிருக்கு, பெரிதான மதில்கள். அங்கு நித்தியவாசம் செய்யும் எம்பெருமான் சொப்பனம் போல, அதாவது சொப்பனத்திலே தன் அது மனசார மானசீகமாக பாக்கிய சம்ஸ்லேஷம் இல்லாமல் மானச மாத்திரமாய் கொழுத்தவையாள்கிறார். மனசினாலே அவனோட ஏற்பட்ட சம்ஸ்லேஷம் சேர்த்தி அது உள்ளே பிரவேசிக்க அதில் ஈடுபட்டேன். அதனால் என்னாச்சு, கைவளைகள் கழலும்படி இருந்த என்னை கோபத்தையுடைய பெரிய உடம்பையுடைய ரிஷபத்தினுடைய கழுத்திலே கட்டியிருந்த மணியினுடைய ஓசை என்னுடைய ஹிருதயத்தை பிளக்கிறது. இந்த சேர்த்தியால் வந்த சோம்பலையுடைய அன்றில் பட்சியானது, ஏன்னா அந்த ஆண் பட்சி பெண் பட்சி ரெண்டும் சேர்ந்து இருந்து அதனால் ஏற்பட்ட சோம்பல், அன்றில் பட்சி தழுதழுத்த பேச்சானது பாபியான என்னுடைய பிராணனை இம்சிக்கிறது. கண்ட பதார்த்தங்கள் எல்லாம் என்னை இம்சிக்கும்படியான பாபத்தை பண்ணியிருக்கேனே என்று புலம்புகின்றால். கடைசியில் இந்த பதிகத்தை இதை முடிக்கிற பொழுது வார்கொள்மென் முலை மடந்தயர் தடங்கடல் வண்ணனைத்தாள் நயந்து ஆர்வத்தால் அவர் புலம்பிய புலம்பரை அறிந்து முன்னுரை செய்த கார்கொள் பைம்பொழில் மங்கையர் காவலன் கலி கன்று ஒலிவல்லார் ஏர்கொள்வை குந்தமாநகர் புக்கு இமையவரோடும் கூடுவரே. பார்கொள் மென்முலை வடந்தயர் கச்சை அணிந்து இருந்த
பிரிவை பொறுக்காத மென்மையுடைய பெண்கள் நந்தகோகுலத்திலே கிருஷ்ணனை அவர்களெல்லாம் கிருஷ்ணனை ஆசைப்பட்டார்கள். அவளுக்கு கிடைக்கல. அது கிடைக்காததாலே ஆசை கரை புரண்டு கூப்பிட்டார்கள். அந்த மனோபாவம் திருமங்கை ஆழ்வாருக்கு வந்து அந்த அவஸ்தை. எப்போதும் மேக சஞ்சாரம் உள்ளது திருவாலி நாடு, விசாலமான சோலைகளை உடையது. அந்த நாட்டிற்கு இரட்சகரான ஆழ்வார் அருளி செய்த பாடல் ஒலியை உடையவைகள். இந்த அப்படிப்பட்ட பாசுரங்கள் 10ஐயும் அபியாசம் பண்ணுகின்றவர்கள் நித்திய விபூதியிலே நித்திய சூரியனோடு கூடி பின்பு ஒரு காலம் மறுபடியும் சம்சாரத்தில் திரும்பாமல் ஆனந்தம் அடைந்து இருப்பார்கள் என்பதாக இதற்கு பலஸ்ருதி செய்து முடிக்கின்றார். இந்த திருமொழியை மேலே தொடர்ந்து அனுபவிக்கலாம். கவிதாருக்கு சிம்மாய கல்யாண முடிசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. மங்களம் கோசலேந்திராய மகனே குணாப்தே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். மங்களம் யாதவேந்திராய மகனே குணாப்தே வசுதேவதனூஜாய வாசுதேவாய மங்களம். யஸ்மாதேவமயா சர்வம் சாஸ்திரக்ராய நான்யதா தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம். காவேரி வர்ததாங்காலே காலே வருஷது வாசவா ஸ்ரீரங்கநாதோ ஜெயதுச்சிரங்கஸ்ரீ வர்ததாம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன வாக்யேன மஹீஷாः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.